அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு திக்ரை பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமான இந்த திக்ரையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மள பலரும் இதை கையில் எடுத்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்த்த உடனே இந்த ஒரு திக்ரை மட்டும் தினமும் நீங்கள் வெறும் ஒரு முறையாவது நீங்கள் சொல்லிட்டு தூங்கி பாருங்க. அதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வேற லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவு நிறைய நலவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அதாவது என்னோட வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள்லாம் நிகழுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை கூட இந்த திக்ரு அசால்ட்டாக உங்களுக்கு நடத்தி தரும். இந்த திக்ரை பற்றி நம்ம ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, எந்த வார்த்தையை சொல்லி கேட்டால் அல்லாஹ் தருவானோ அந்த வார்த்தையும் இதில் இருக்குது. இப்போது அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். இதை பற்றி ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை 3 முறை சொல்லிட்டு நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹாலா மறுக்காமல் தருவானா. இதனுடைய சிறப்பை அறிந்த பிறகு நான் இதை தினமும் ஒரு முறையாவது நான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு வர்றேன். ஏன்னா இதனுடைய அர்த்தம் அந்த அளவு ஒரு சிறந்த அர்த்தம். இதில் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதனுடைய அர்த்தத்தை கவனிங்க. அல்லாஹ்வே, வணக்கத்திற்கு தகுதியானவன் நீதான், யா மன்னான், கொடுப்பதில் மகத்தானவன். இந்த ஒரு திருநாமம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பெயருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. இதை சொல்லி நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவானா. நரகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் இதை சொன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குறான் அப்படின்னா இது எப்படிப்பட்ட மகத்தான ஒரு பெயராக இருக்கும். அல்லாஹ்வை மயக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தோம் அப்படின்னா அல்லாஹால நமக்கு இன்னும் இன்னும் அதிகம் அதிகம் கொடுப்பான். கொடுப்பதில் மகத்தானவனே. பதியு சமாவாத்தி வல்லார்கள் அப்படின்னா வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவன். துல் ஜலாலி வல்லிக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவன். இந்த ஒரு திக்ரில் சிறந்த அல்லாஹினுடைய 3 பெயர்கள் இருக்குது. யா மன்னான், யா பதிய, யாதல் ஜலாலி வல்லிக்ராம். இந்த 3 திருநாமங்களும் உங்களோட வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்தும். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுக்கு நீங்கள் எப்படியாவது நீங்கள் இந்த திக்ரை 21 முறை ஓதிட்டு உங்களுடைய நாட்டங்களை அல்லாஹ்விடத்தில் முன் வச்சுட்டு தூங்குங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, பீரியட்ஸில் இருந்தாலும் இந்த திக்ரை தாராளமாக ஓதலாம். இன்றைக்கு இரவு எப்படியாவது 21 முறை ஓதி பாருங்கள். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற விஷயங்கள் கூட நாளைக்கு உங்களுக்கு அது வெகு விரைவாக நடக்கும். எந்த நற்செய்திக்காக காத்துட்ருக்கீங்களோ அது உங்களுக்கு நாளைக்கு நடக்கும் பாருங்கள். இது அந்தளவு வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வந்து தரக்கூடிய அற்புதமான திக்ரு. இப்போ கையோடு நம்ம 21 முறையும் நம்ம இதை ஓதி முடிச்சுக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதியு சமாவாத்தி வல்லர்லி துல் ஜலாலி வல்லிக்ராம்.
اللهم لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض ذو الجلال والإكرام. اللهم لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض ذو الجلال والإكرام. اللهم لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض ذو الجلال والإكرام. اللهم لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض ذو الجلال والإكرام. اللهم لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض ذو الجلال والإكرام. اللهم لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض ذو الجلال والإكرام. அல்ஹம்துலில்லா, மகத்தான ஒரு திக்ரு. அதை இன்றிலிருந்து நீங்கள் தொடங்கி பாருங்க. அல்ஹம்துலில்லா, உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் நலவுகளையும் அல்லாஹாலா தருவான். இன்னும் இது போல திக்ருகளை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தூங்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளிலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்துட்ருப்பான். ஏன்னா நம்ம தூங்கும்போது ஒரு சின்ன மௌத்தை நம்ம சந்திக்கிறோம். அந்த நேரத்தில் இது போல் திக்ருகளை நம்ம ஓதிட்டு தூங்குறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய நலவுகளையும் இன்னும் நிறைய ரஹ்மத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. எனவே நம்ம கட்டாயம் தூங்கும்போது ஏதாவது ஒரு சின்ன திக்ரையாவது நம்ம ஓதிட்டு தூங்குறது அப்படிங்கிறது நல்லது. அதில் இது போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்ருகளை நீங்கள் ஓதி பாருங்கள். இன்னும் ஏராளமான சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறந்த ஒரு திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.